திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பக்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதிகளை படிப்பதற்காக மதுரை எம்பதியில் வசிக்கக்கூடிய, மதுரை மாநகரில் வசிக்கக்கூடிய சிவத்திரு முத்து பிச்சை ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்க ஐயா. சிற்றம்பலம். அனைத்து அடியார் மக்கள் திருவடியில் வணக்கிறீங்க. ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிய தேவர், சேந்தனார், கரூரார், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாற்றடிகள் வாய்ந்த திருவாளி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், புல் காரைக்கால் அம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், ஓன்கவிழர், பரணர், மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா வடிகள் திருமேவும் பட்டின ஓங்கும் திருச்சிற்றம்பலம். ஓங்கும் அதிராவடிகளால் திருமேவும் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார், நம்பி சேக்கிலாரும், சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம். நன்றிங்க சிவபெருமான். சிவசிவா. அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தை சேர்ந்த சிவத்திரு பூங்குடி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம். அற்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கன் ரெண்டனவும் புவனம் மொய்ய இருக்கடவுண்டர் அருளும் உலகம் எல்லாம் ஈந்தால் தான் திருவருளும் எனவும் கூடி தெற்கலைஞர் எனக்கன் ஞானக்கண்ட அரசுஞ்சென்று செஞ்சடைவார் மாணவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி. அடுத்து திருக்கதவம் திறத்தல். நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால், அருமானுற்றை பின்னை நீர் அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து
திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி. ராமகிருஷ்ணன் ஐயா பாட முடியுமா? வாய்ப்பு இருக்கா? திருச்சிட்டம் நல்ல அடியான் பாடிட்டுமா? ஐயா திருச்சிட்டம்பலம். பாடுங்க. போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளை புலர்ந்தது பூங்கலல் துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலர்தன் பயில் சூழ் திருப்பரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுவர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிட்டம்பலம். சிவாய நன்றி ஐயா. நன்றிங்க சிவபெருமான். திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வந்தோம். திருவள்ளுவர் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்திக்க துவங்கி இன்றைக்கு நாம் 3ஆம் தந்திரத்திலே 15வது தலைப்பின் கீழே ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே 10வது பாடலை 9வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்ம எல்லாம் இந்த களத்தில் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் மனமார்ந்த நன்றி, பாடசாலைக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற திருவருளுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் மனமொழி மெய்களாலே வணங்கி பொற்பாதங்களை எம்பெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி பிறகு நம்மை மொழி பயின்று, அதாவது பிறந்து மொழி பயின்று இது என்னதென்று நமக்கு அறிவித்து உலகம் தெரிந்து அந்த உலகத்திற்கு ஒரு குருவாக வந்து, அதாவது உலகம்னா காரியம், இந்த காரியத்துக்கு ஒரு குருவாக வந்து பிறகு அந்த காரியத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்துக்கும் ஒரு குருவாக வந்து பிறகு இந்த உலகம் பொய் மாயை என்கிற ஒரு உண்மையை நமக்கு அறிவித்து பொய்யாயனையெல்லாம் பொய்யகளை வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே என்கிற அந்த மெய்ச்சுடரே நம்முடைய புருவ நடுவிலே காண்பித்து கொடுத்த அந்த குருநாதருடைய பொற்பாதங்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதை நுழைவோம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. குரு வந்து நமக்கு சுட்டி காமிச்சா மட்டும்தான் அந்த அகையுருள் போகும், இல்லைன்னா போகாது. அதுக்கு
குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக அப்படின்ற ஒரு சொல்லும் அந்த ஒரு ஸ்லோகத்துல முடிக்கிறாங்க. எப்படின்னா, அவர்தான் இந்த நான் என்ற நினைவுக்கு காரணம். அதனால அவரே பிரம்மா வராரு. அவரும் தான் அந்த தான் என்ற நினைவுக்கும் காரணம். அதனால அவரே விஷ்ணுவா வராரு. அவர்தான் யாம் என்ற ஒரு சொல்லுக்கு பொறுப்புன்றதுனால அவரே ருத்ரனா வராரு, மகேஸ்வரனா வராரு, நமக்கு மூச்சா வராரு. அப்போ உடம்பாவும், மனசாவும், உயிரா இருக்கின்ற மூச்சாவும் 3 பொருளா வர்றது குருன்றதுனால, குருவே பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக அப்படின்னு குருவ வணங்குறாங்க. அப்போ குரு இல்லாம இந்த மும்மூர்த்திய நம்மளால கடக்க முடியாது. அந்த மும்மூர்த்திய கடக்கிறதுன்னா ஆணவம், கன்மம், மாயை. இது 3ம் மிகப்பெரிய ஆப்ஸ்டக்கல்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தடையா நமக்கு வந்து நிக்கும். அது வந்து நம்மள குறுக்கிடாம இருக்கணும்னா, ஒரு தெளிவு வேணும்னா, நம் குருநாதருடைய கைகளை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, அந்த குருவருள் நமக்கு இப்போ குருவருளா வந்திருக்குது எதுன்னா திருமந்திரம். ஏன் திருமந்திரம் வந்திருக்குதுன்னா, அவர் வந்து உபதேசம் பெற்ற இடம் வந்து நந்தியம்பெருமான் கிட்ட. நந்தியம்பெருமான் உபதேசம் பெற்ற இடம் எதுன்னா அம்மையப்பர் கிட்ட. அம்மையப்பர் கைலாயத்திலிருந்து நமக்கு அவங்க கைலாய பரம்பரைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து உபதேசம் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் யாருக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு? திருமூல நாயனாருக்கு. திருமூல நாயனார் யாருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ? நமக்கு. அப்போ இந்த 3000 பாடல்கள் தொட்டவங்க எல்லாருமே கைலாய பரம்பரை தான். ஆமா. சத்தியம் இதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உண்மையா அதோடைய ஆழப்பொருள, உண்மை பொருள நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னும்போது நம்ம சிவபெருமானுடைய பெருங்கருணையை அடையலாம். சிவபெருமானே சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்போ இந்த திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களால் ஏன்னா நமக்கு குருவா வந்திருக்கிறார் இல்லையா? திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, இப்ப நிகழ்ச்சிக்குள்ள இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பில் இருக்கக்கூடிய ஆயுள் பரீட்சை. இந்த ஆயுள் பரீட்சை அப்படின்றது அட்டாங்க யோகம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் காலச்சக்கரம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து யோகம்னா என்ன? அதுக்கப்புறம் நம்ம வந்து அதனுடைய இந்த காலத்தினுடைய அளவெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இங்க என்னன்னா, ஒரு உயிர் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இயல்பா அதனுடைய பிராணனுடைய அளவு, சுவாசத்தினுடைய அளவு அத வரையறுத்து சொல்றாரு. இது ஒரு விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் மெய்ஞானம். இது 2த்தையும் பார்ப்போம். தன்னை தன்னுடைய இப்போ வந்து புறத்தே இந்த மேற்கத்திய உலகம் புறத்தை தேடியதனால அது விஞ்ஞானத்தில் வெற்றி பெற்றார்கள். கிழக்கத்திய உலகத்துல என்ன பண்ணாங்கன்னா, கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னா நம்ம நாடுகள், ஆசியா போன்ற நாடுகள்லாம் மெய்ஞானத்தை தேடினாங்க. ஆமா. நம்ம வந்து புறத்தை தேடல. புறத்தை தேடி இருந்தா வான ஊர்தி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏற்கனவே புஷ்பக விமானம் இருக்கு. அப்புறம் அந்த ராக்கெட்ன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். மின்சாரம் முதற்கொண்டு எல்லா பொருள்களையும் மேற்கத்திய நாடுகளுடைய உற்பத்தியா தான் இருந்திருக்கு. கண்டுபிடிப்பு அந்த காப்பி ரைட் அப்படின்னு சொல்லும்போது மின்சாரத்தை கண்டுபிடிச்சது. அப்புறம் வந்து அந்த ட்ரெயின் அந்த அந்த இந்த மாதிரி புது புது சாதனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய உலகமா இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கைய வெளியே தேடினாங்க. அவங்க வாழ்வியல வெளியே தேடினாங்க. இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ரைட் சகோதரர்கள். வான ஊர்தியை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள். இவங்க எல்லாம் என்ன தேடினாங்கன்னா, கீழ இருந்து விழுந்தா எப்படி பறந்து பறவையை போல பறக்கலாம். இப்படி புறத்தே தேடினாங்க. புறத்தே தேடியதனுடைய விளைவு இந்த நவநாகரிக உலகத்துல நம்ம இப்ப அனுபவிக்கிற எல்லா அந்த போன் முதற்கொண்டு எல்லாமே கண்டுபிடிப்பு தான். இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் அவங்க புறத்தே தேடினதால அவங்களுக்கு இது கிடைச்சது. நமக்கு என்ன கிடைச்சதுன்னா, இறைவனுடைய திருவடி கிடைச்சது. ஆமா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்போ நம்ம என்ன தேடணும்னா, எங்க பார்த்தாலும் கோயில் தான். 276 தலங்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 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 என்ன இருக்குன்னா, கோயில் தான் இருக்கும். அப்ப என்ன தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா, இவங்க மெய்ஞானத்தை தேடினாங்க. உடம்புனா என்ன? மனசுனா என்ன? உயிர்னா என்ன? அதனுடைய இயல்பு தான் என்ன? உயிர் எங்க? ஒரு உயிர் 6 மாசம் தூங்கும். 6 மாசம் விழிச்சிருக்கும். அது எப்படி விளக்குனாங்கன்னா, படுத்தே கிடக்கும் 6 மாசம். அது ஸ்ரீரங்கம். 6 மாசம் விழிச்சே கிடக்கும். அது ஆடும். அப்ப நடராஜர். அப்ப 2த்தையும் சிதம்பரத்துல என்ன பண்ணாங்க? பிக்ஸ் பண்ணாங்க. ஒரு உயிரினுடைய இயல்ப எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. வாழ்நாள்ல 365 நாள்ல 365 டேஸ்ல இந்த உயிர்
பாதி தூங்குது, பாதி விழிச்சிருக்கு. அப்போ உயிருடைய இயல்பை கண்டுபிடிச்சவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒண்ணு அறித்துயிலும், பிறகு எழுந்து விழிப்புணர்வோட இருக்கும். அப்ப இது 2 இயல்பையும் அங்க நடராஜர், அதுக்கு எதிர்ல ஆப்போசிட்ல கோவிந்தராஜர் இருப்பார். இந்த அறிவியலை கண்டுபிடிச்சாங்க. அப்போ பிறந்து அந்த கருவுற்ற நாள் முதலா அந்த கடைசி நாள் வரைக்கும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ். அப்ப ஆடுறது யாருன்னு பார்த்தா எம்பெருமானுடைய திருவள்ளுவர் ருத்ரம். அப்ப ருத்ரத்துக்கு ஒரு 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 கோயில் கட்டினாங்க. அதுதான் சிதம்பரம். அதான் சிதம்பரம். ஆதி சிதம்பரம்னு சொல்லக்கூடிய நன்றி அறிதலுக்காக கட்டப்பட்டதுதான், அரசனால் கட்டப்பட்டது தான் சிதம்பரம். அப்ப நன்றி அறிதல். நன்றி அறிதல்னா என்ன? இப்ப எந்தவித கூலியும் வாங்காம, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு சின்ன விஷயம்னா கூட இதை நான் செஞ்சுட்டேன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. இப்போ அன்னதானம் பண்ணிட்டா கூட நாங்க தான் பண்ணோன்ற ஒரு சின்னதா இருக்கும் உள்ள. அது கூட இல்லாம, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவன் ஆடிட்டு இருக்காரு இல்லையா? கூலியே வாங்காம. அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்படிப்பட்ட இறைவனுக்கு என்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்சு நன்றி சொன்ன விதம் தான் சிதம்பரம். அப்போ ஒரு போன் இருந்தா சார்ஜ் போடுறோம்ல, அந்த சார்ஜ் போடுற இடம் தான் அரித்துயில் கோவிந்தராஜ் படுத்திருக்குது. அப்போ ஒரு உயிர் படுத்து ஓய்வெடுத்து அது நிஷ்கலமா மாறணும். இறைவனுக்கு 2 நிலைமை. ஒண்ணு களங்கம் உள்ளது, இன்னொன்னு களங்கம் இல்லாதது. களங்கம் உள்ளது, களங்கம் இல்லாதது. என்னது களங்கம் உள்ளது, களங்கம் இல்லாதது? இறைவன் களங்கம் இல்லாது இருக்கும்போது, சலனம் இல்லாம இருக்கும்போது வெறும் இறைவன் மட்டும்தான் இருப்பாரு. அப்படி களங்கம் ஏற்பட்ட உடனே மாயை உற்பத்தி ஆயிடும். மாயை உற்பத்தி ஆன பிறகு மனம் உற்பத்தி ஆயிடும். மனம் உற்பத்தி ஆன பிறகு கர்மா உற்பத்தி ஆயிடும். கர்மா உற்பத்தி ஆன பிறகு உடம்பு எழுந்துக்கும். அவ்வளவுதான். அப்போ உடல் விழிப்புணர்வு ஆணவம் எழுந்துக்கும். அவ்வளவுதான். அப்போ நானுன்ற ஈகோ ஸ்டார்ட் ஆயிடும். ஈகோ ஸ்டார்ட் ஆனவொன்னு என்ன ஆகும்? உடைமை வந்துடும். உடைமை வந்தவொன்னு என்ன வந்துடும்? என்னதுன்ற நினைப்பு வந்துடும். என்னதுன்ற நினைப்பு வந்தவொன்னு என்ன வந்துடும்? போட்டி வந்துடும். போட்டி வந்த பிறகு என்ன வந்துடும்? பொறாமை வந்துடும். அப்போ 5, 8 விதமான சிக்கல்கள் உள்ள வந்துடும். அப்போ இந்த உலகம்னு ஒண்ணு வந்துட்டா இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். உலகம்னு வந்துட்டா, விழிப்புணர்வுன்னு வந்துட்டா, அப்போ களங்கம் இல்லாத இடத்துல இருக்கும்போது, தூங்கும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லை. அங்க ஜாதி இல்ல, மதம் இல்ல, பிரச்சனை இல்ல, ஸ்ட்ரகிள் இல்ல. இறைவன் களங்கம் இல்லாம இருந்தார். அப்படி களங்கமுள்ள இடத்துக்கு வரும்போது எப்படி ஆயிடுறாரு? அப்போ இறைவன் ஒருவன் தான். அவன் கலங்கப்படும் பொழுது நான் என்ற நிலைமையோட வெளியே வரான். அப்போ என்ன பாட்டுது? வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவேனே. அப்போ இந்த நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு வர்றதுனால இறைவனுக்கு 2 நிலைமை. இறைவனுக்கு எத்தனை நிலைமை? 2 நிலைமை. அப்ப எல்லா உயிருக்குமே இந்த 2 நிலைமை உண்டு. ஒண்ணு களங்கம் உள்ளது, இன்னொன்னு களங்கம் இல்லாதது. களங்கம் இல்லாத அதுதான் தூங்கும்போது யாரையும் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுது. தொந்தரவு பண்ணாதீங்க, நீ அதுவாவது நிம்மதியா தூங்கட்டும். எழுந்த உடனே தானே கடன் கொடுக்கணும், ஐயோ டியூ கட்டணுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இந்த வாட்டி என்ன பண்ண அப்போ அந்த இந்த இந்த நிலைமைலாம் எங்கன்னா தூங்கும்போது கிடையாது. அதனால தான் ஒரு உயிர் தூங்கும்போது என்ன பண்ணக்கூடாது? அது நிம்மதியான இடத்துல இருக்குது. என்ன இடத்துல இருக்கு? நிம்மதியான இடத்துல. அது எழுந்து வரும்போது களங்கம் உள்ளதா மாறுது. அத மாயை உசுப்பி விட்டுரும். அப்புறம் மனம் விழிச்சுக்கும். அதுக்கப்புறம் உடம்பு விழிச்சுக்கும். இந்த 3 விஷயமும் டெய்லி நடக்குது. இந்த 3 விஷயமும் டெய்லி நடக்குது. இதான் இந்த மெய்ஞானத்தை கண்டுபிடிச்சதனுடைய விளைவு தான் கோயில். அப்போ மேற்கத்திய உலகம் புறத்தை தேடிச்சு, கிழக்கத்திய உலகம் ஆன்மீகத்தில். அதனால தான் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த ரகசியத்தை அதான் சிதம்பர ரகசியம்னு சொல்லுவோம். சிதம்பர ரகசியம் நடத்துறது இறைவன் தான் தெரிஞ்சுக்கிட்டா அதான் சிதம்பர ரகசியம். சரி. அப்படி உள்ள தேடி கண்டுபிடிச்ச விளைவு தான் இந்த ஆயுள் பரீட்சை. இந்த ஆயுள் பரீட்சைன்னா ஒரு நாளைக்கு 21,600 முறை, 21,300 முறை. சரியா என்னால கணிக்க முடியல. ஒரு நாளைக்கு 21,600 முறை இல்ல 300 முறை அந்த ஆயுளுடைய கணிப்பு இருக்குல்ல, அதனுடைய அளவு தான் சிதம்பரத்துல அந்த கூரையா போட்டிருக்காங்க. அதனுடைய அளவு தான். அப்போ மூச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து போகுதுன்ற அளந்து அது செய்யப்பட்டிருக்குன்னா அதுதான் ஆட்டம். அப்ப கால்னா காற்று. அப்போ இடது காலை தூக்கி ஆடுறாருன்னு சொன்னா இடது நாசியில ஆடுறாரு, வலது காலை தூக்கி ஆடுறாருன்னா வலது நாசியில சாமி ஆடுறாருன்னு அர்த்தம். இதுதான் அந்த ரகசியம், சிதம்பர ரகசியம். இவ்வளவும் கண்டுபிடிப்பு.
இவ்வளவும் கண்டுபிடிப்பு, இவ்வளவும் கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு அதான் மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த திருமந்திரம். சாமி வகுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆயுள் அப்படின்றத வகுத்து சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு இல்ல? இன்னைக்கு நம்ம திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரத்தில் ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே 9வது பாடல பார்க்கலாம். ஏயிரு நாளும் இயல்புற ஓடிடில் பாயிரு நாளும் பகையற நின்றிடும் தேய்வுற மூன்றும் திகழவே நின்றிடில் ஆயுருவார் என்று அலக்கலுமாமே. ஏயுரு நாளும் இயல்புற ஓடிடில் பாயிரு நாளும் பகையற நின்றிடும் தேயுற மூன்றும் திகழவே நின்றிடில் ஆயுருவார் என்று அலக்கலுமாமே. பிராணவாயுவை தெளிவா பாடியிருக்காரு. இதை பிரிச்சு பதமா பார்த்தலாம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். ஏயிரு நாளும் அப்படின்னா இயல்புற ஓடிடில் பதமதமா பார்த்துருவோம். ஏயிரு நாளும் இயல்புற ஓடிடில் பாயிரு நாளும் பகையற நின்றிடும் தேய்வுற மூன்றும் திகழவே நின்றிடில் ஆயுரு ஆரென்று அலக்கலுமாமே. அப்போ இந்த சொல்லெல்லாம் பார்த்து பதற வேண்டாம், தெரியலேன்னு சொல்ல வேண்டாம். 2 முறை 3 முறை படிச்சோம்னாலே அதுக்கான விஷயம் நமக்கு கிடைச்சிடும். ஏயிரு நாளும் இயல்புற ஓடிடில் பாயிரு நாளும் பகையற நின்றிடும் தேயுற மூன்றும் திகழவே நின்றிடில் ஆயுரு ஆரென்று அலக்கலுமாமே. ஆயுரு ஆரென்று அப்படி வாரென்று வரும்போது 6 ஆண்டுகள் முடிவாயிடுச்சு. ஆயுரு ஆரென்று அலக்கலுமாமே. இப்ப பதமா பார்த்துட்டோம். இப்ப நம்ம இதுக்குள்ள பொருளை பொழிப்புரைய விளக்கத்தை பார்க்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாடலுக்குண்டான பொழிப்புரை தர்மபுரம் ஆதீனம். விளக்கம். பிராணவாயு 2 நாள் அளவு இடைநாடி வழியாகவே இயங்கின் உயிர் 8 ஆண்டுகள் இடையூறின்றி உடலில் இருக்கும். எத்தனை வருஷம்? 8 ஆண்டு. 3 நாள் இயங்கின் வாழ்நாளை 6 ஆண்டு என்று அளந்து கூறிவிடலாம். அவ்வளவுதான், சுருக்கமா முடிச்சிட்டாங்க. ஒளிபெரிய முடிஞ்சு போச்சு. பிராணவாயு 2 நாள் அளவு இடைநாடி வழியாக இயங்கின் உயிர் 8 ஆண்டுகாரும் இடையூறின்றி உடலில் இருக்கும். 3 நாள் இயங்கின் வாழ்நாளை அது 6 ஆண்டு என்று அளந்து கூறிவிடலாம். இதை விட ஒரு வெப்பமானி அளக்கிற மாதிரி நம்முடைய உயிரை அளந்து சொல்லக்கூடிய அளவு எங்க யாருக்கு தெரியும்? சிவபெருமானே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். எவ்வளவு பெரிய ரகசியத்தை உடைச்சிருக்காரு திருமூல நாயனார். இப்போ யதார்த்த வாழ்க்கையில நம்முடைய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு நம்முடைய சிகார சைவநெறி பாடசாலை இருக்கிற அன்பர்களுக்கு நம்ம யதார்த்தமா பொருள் நம்ம எப்படி இந்த திருமூல நாயனார் நமக்கு என்ன நம்ம இதை எடுத்துக்கலான்றது பார்க்கலாம். சிவபெருமான சிவசிவா. அது பொழிப்புரையில சொல்லப்பட்ட செய்தி. திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களால வணங்கி இப்படி ஆயுள வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரு அப்படின்னு பயப்பட வேண்டாம். சுவாசத்தினுடைய அளவை வரையறுத்து சொல்லியிருக்கிறார். நான் கிட்டத்தட்ட 4-5 பாடல்ல பார்த்தோம்.
6 விரல் இடை அப்படின்னா ஒரு விரலுடைய அளவு எவ்வளவு கையில? அது மாதிரி அந்த விரலுடைய அளவு, நம்ம கையில இருக்க விரல் இருக்குல்ல, அதனுடைய அளவு 6 விரல் ஒண்ணா சேர்த்தா எவ்வளவு அளவு இருக்கும்? அந்த அளவை நீங்க முதல்ல 5 விரல ஒண்ணா சேர்த்தா எப்படி இருக்கு? ஒரு 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 ஜான். ஒரு ஜான் இல்ல, ஒரு கையோட அளவு. ஒரு கை அளவு. ஒரு கை அளவுன்னா 4 விரல் ஒண்ணா சேர்ந்திருக்கு. அதோட கட்டை விரல சேர்த்தோம்னா என்ன ஆயிடும்? 5 விரல். அது கூட இன்னொரு விரல சேர்த்தோம்னா என்ன ஆகும்னா, சுவாசத்தினுடைய அளவு எவ்வளவு தூரம் நீட்டமா நம்ம கை வச்சு பார்க்கலாம் மூக்கு கிட்ட. நம்ம மூக்குலயே நம்ம வச்சு பார்க்கலாம். அப்படி வச்சு பார்க்கும்போது சுவாசத்தினுடைய அளவு எவ்வளவு தூரம் வந்து போகுதுன்னு நல்லா பார்க்கலாம். அப்போ அதனுடைய அளவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த ஸ்லேட்ல கரும்பலகையில குழந்தைங்க வச்சுக்கிற ஸ்லேட் இருக்குல்ல, அதுல நல்ல கோவை இலையை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு அந்த சுவாசத்துக்கு பக்கத்துல கொண்டு போனோம்னா போய் அப்படியே ஈரமா படியும். அப்ப படிகிற இடம் அளவு. அப்ப எந்த அளவுல ஸ்லேட் இருக்குன்னு பார்த்து நம்ம மூக்குக்கும் அந்த ஸ்லேட்டுக்கும் உள்ள இடத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வரையறுத்துக்கலாம். அப்படி வரையறுக்கும் போது அது எத்தனை விரல் இடையில நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அளந்துக்கலாம். ஆனா இந்த அளத்தல் வேலையை நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னா, நெறிக்கு வந்துட்டவங்க, சிவபெருமானுடைய நெறிக்கு வந்துட்டவங்க இதெல்லாம் பண்ண வேணாம்னு கடைசி 2 நாளா 3 நாளா அடியேன்னு சொல்லிட்டு வரேன். பக்திக்கு வந்துட்டவங்க, சிவபெருமானுக்கு அடிமை செஞ்சுட்டவங்க, திருநீர் பூசிட்டவங்க, ருத்ராட்சம் போட்டுட்டவங்க, 5 எழுத்து கத்துக்கினவங்க, குரு உபதேசம் பெற்றவர்கள், புருவ நடுவுல தான் இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு போனவங்க, சுவாசத்தை உள்பக்கம் கொண்டு போனவங்க, இப்படி உண்மை தெரிஞ்சவங்க, குருவருள் பெற்றவர்களுக்கு விதியை வெல்லக்கூடிய மதி கிடைச்சிரும். அந்த விதியை வெல்லக்கூடிய மதி அப்படின்னா, குருநாதரை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு குருநாதருடைய சொல்ல கேட்டு யார் ஒருவர் தொடர்ந்து அந்த நம்பிக்கையோட அந்த சுவாச பயிற்சியை செய்யறாங்களோ, அந்த சுவாச பயிற்சி செய்யும் போது அவங்க காலனை காலால் உதைக்கிற அளவுக்கு வந்துருவாங்க. காலன்னா அதாவது இறைவனை தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு காலன், இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு காலன் கிடையாது. யாருக்கு காலன் நான் விளக்கியிருக்கிறேன். யமன் யாருக்கு? இந்த உலக ஆசை உள்ளவர்களுக்கு யமன். இந்த உலக ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு எம்பெருமான் தான் காலன் யாருக்கு அப்படின்னா, உலக ஆசை உள்ளவர்களுக்கு, உலகத்தார்களுக்கு காலன் உண்டு. உலக இச்சை உள்ளவர்களுக்கு காலன் உண்டு. இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்தை நடத்துற இறைவனை பிடித்தவர்களுக்கு காலன் கிடையாது. அதனால்தான் அடிக்கடி சொல்லு, படைச்சவன் உங்களுக்கு வேணுமா? படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? அப்ப படைக்கப்பட்ட பொருளை நோக்கி போனோம்னா காலன் நமக்கு வந்துருவான். ஏன்னா அவன் கணக்கா வருவான். ஏன்னா நீதான் புறப்பொருளை விரும்பிட்டல்ல. புறப்பொருளை விரும்பின உடனே அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பான். என்ன படைச்சவனை விட்டுட்டு நீ யாரை பாக்குற நீ அப்படின்றத யமன் அனுப்புறாரு சாமி. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கிறாரு. இந்த உயிருக்கு உடம்ப கொடுத்து, அதுக்கு மனசை கொடுத்து, அதுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து, ஒரு மாயையை கொடுத்து, களிமண் மாதிரி இருக்கிற இந்த உடம்ப களிமண்ல நம்மள செஞ்சு, களிமண் அதான் உடம்ப கொடுத்து, அந்த உடம்புக்கு மேல இருக்கிற ஒரு மனசை கொடுத்து, அதுக்கு உள்ள ஒரு உயிரை கொடுத்து, அதுக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கிறார். மயக்கம்னா என்ன? அந்த உயிர் உண்மையை தெரிஞ்சக்கூடாதுன்றதுக்காக ஒரு மயக்கத்தை கொடுக்கிறார். படைச்சவனை தெரிஞ்சக்கூடாதுன்றதுக்காக ஒரு மயக்கத்தை கொடுத்து, ஆற்ற வேண்டிய வினையும் கொடுத்து அனுப்பி விட்டுறார். இது இங்க வந்து என்ன பண்ணுதுன்னா, படைச்சவன் யாருன்னு தெரியாம, காப்பாத்துறவன் யாருன்னு தெரியாம, அதை முடிக்கிறவன் யாருன்னு தெரியாமலே எல்லாம் என்னதுன்ற நினைப்புல தன்னுடைய வினையை பெருக்கினே இருக்குது. என்னதுன்னு இது வரைக்கும் என்னது, அது வரைக்கும் ஒண்ணுது, என் வீடு, என் பொண்டாட்டி, நான் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் இல்லைன்னா உனக்கு இல்லை, நான் இல்லைன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது, அதை போறாரு அவருக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன். இப்படி ஆணவத்துல என்ன பண்ணுது? அப்ப இந்த ஆணவத்தை கூட்டிட்டு அவர் வேடிக்கை பார்க்கிறார். உண்மை தெரிஞ்சவங்க இதுல இருந்து கடந்துருவாங்க. நடத்துறது இறைவன் தான், உயிரோட வச்சிருக்கிறதே அவன் செயல் தான் அப்படின்னு உண்மை தெரிஞ்சவங்க என்ன பண்ணிடுவாங்க? இது பண்ணுவாங்க, பணிஞ்சிருவாங்க. பணிவு வந்துடும், பக்தி வந்துடும். பணிவும் பக்தியும் வந்துருச்சுன்னா இந்த ஆணவம் மேலோங்கி நிற்காது. அவ்வளவுதான். அந்த பணிவும் பக்தி எப்போ வரும்? வாழ்க்கையில அடிபட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருக்கும்போதே வந்துடணும். நல்லா இருக்கும்போதே வந்துடணும்.
ரொம்ப நொந்து நூலாகக்கூடாது. வாழ்க்கையில துன்பம் வந்த பிறகுதான் நான் இறைவன்ட்ட வரணும்னா அது ரொம்ப கஷ்டம். நல்லா கேள்விப்பட்ட ஒரு அறிவு தானே. நெருப்பு சுடுன்றது ஒரு அறிவு தானே. ஆமா. அந்த பக்கம் போனா மிகப்பெரிய பள்ளம் இருக்குது. பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கு. அந்த போர்டு போட்டிருக்கு. அந்த போர்டு போட்டு இருந்தும் நீங்க பார்க்காம போனீங்கன்னா, அத பார்த்து படிச்சுட்டு நீ வேகமா போனீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது அறிவு தானே. அங்க போனா பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. 100 அடி பள்ளம் இருக்கு. பார்த்து போகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கு. அது எச்சரிக்கை போர்டு தானே. அத படிச்சும் நம்ம போய் விழுறோம்னு சொன்னா, அது வந்து அதுதான் 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 அதான் விதி. அதனால தான் அத விதிய மதியால வெல்றதுன்னா, அதான் திருமூலர். அந்த மதியால வெல்றதுக்கு தான் இத்தன பாடலையும் குடுத்திருக்கிறார். குருநாதர் வந்து தான் அத வெல்லணும். அவ்வளவுதான். அப்ப நம்ம சுவாசத்த எப்படி சரி செய்யணும்ன்றது வித்தைய தான் நமக்கு சொல்லித் தர்றாரு. பிறந்தா எல்லாரும் சாகப் போறோம். அது உறுதி இல்லன்னு சொல்லல. ஆனா, அதை எப்படி மாத்தணும் மரணத்த? மரணமில்லா பெருவாழ்வு எப்படி அடையணும்? அதுக்கு தான் போராடி இருக்காரு. 3000 பாடல்கள். ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னும் பெரிய பெரிய சூத்திரங்கள். அதாவது ஃபார்முலா, லைஃப் ஃபார்முலா. இது குருநாதர் மூலியமா கத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? அத அப்ளை பண்ணணும். இதான் அந்த ரகசியம். சிவபெருமானே, சிவசிவா. அப்ப வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி பூமியில வாழ்ந்திருக்கிறவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? எப்படி இந்த உலகத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள்? எப்படி இந்த இன்பத்தையும், துன்பத்தையும் சமாளிச்சிருக்கிறாங்க? எப்படி சுவாசத்த கையாண்டு இருக்கிறாங்க? எப்படி இந்த நாட்களை எதிர்கொண்டிருக்கிறாங்க? இந்த கால பருவ நிலைகளை எப்படி அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள்? அப்படின்ற ரகசியம் தான், அனுபவம் தான் இன்னைக்கு நமக்கு பாடமா இருக்கு. அப்போ ஒருத்தருடைய அனுபவம் தான் குரு. ஒருத்தருடைய அனுபவம் தான் குரு. அடங்கிய மனம் தான் குரு. அதுதான் இறைவனுடைய திருவடியில கொண்டு போய் சேர்க்கும். சரி. அப்போ இந்த உண்மைய, இந்த சுவாசத்தினுடைய உண்மைய அவர் வரையறுத்து சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, நம்முடைய இடது மூக்கு, இடது நாசி வழியா 2 நாள் தொடர்ந்து 2 நாள் 60 நாழிகை என்றது 1 நாள். 120 நாழிகை என்றது 2 நாள். 24 மணி நேரம்ன்றது ஒரு நாள். 48 மணி நேரம்ன்றது 2 நாள். அப்போ ஒருத்தருடைய சுவாசம் 48 மணி நேரம் இடது நாசியிலேயே ஒருத்தனுக்கு சுவாசம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்நாள் வந்து 8 ஆண்டு. 8 வருஷம் இருப்பான். அதுதான் ஏயிரு நாளும் இயல்புற ஓடில் பாயிரு நாளும் பகையற நின்றிடும். இது தர்மயாதனம் சொல்லுது. ஆனா, இத பகிரங்கமா சில ஆசிரியர்கள் சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா மனம் நொந்து போயிட போறாங்க. இது எல்லாம் எதுக்கு? சொன்னோம்னா, ஒரு மாரி ஆயிட போறாங்க. பயந்து என்ன பண்றாங்க? பொழிப்புரைய மாத்திடுறாங்க. பொழிப்புரைய மாத்துறாங்க. அப்ப விதிய வெல்லக்கூடிய ரகசியத்த அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. சில ஆசிரியர்கள் பார்த்தேன். தர்மபுரம் ஆதீனத்துல பகிரங்கமா சொல்லிட்டாங்க. ஒருத்தருடைய வாழ்நாள இடது நாசியிலேயே ஒரு நாள் ஓடலாம். ஒரு நாள் ஓடுனா என்ன ஆகுன்றத பார்த்தோம். 15 வருஷம். பகலும் ஓடி, இரவும் ஓடிச்சுன்னா 10 வருஷம். அததான் போன பாடல்ல பார்த்தோம். 12 வருஷம். 30 நாழிகை ஓடுச்சுன்னா, 30 நாழிகைன்னா பகல் பொழுது முழுக்க இடது நாசியிலேயே ஓடுச்சுன்னா, அவனுக்கு வாழ்நாள் வந்து 12 வருஷம். அதே இரவு 30 நாழிகையும் சேர்ந்து ஓடுச்சுன்னா, என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தோம். அது 10 வருஷம். அப்போ இந்த ஆயுள அளந்து சொன்ன திருமூல நாயனார் கொஞ்சம் கிட்ட வந்து, ஒரு நாள் பொழுதுல இருக்கக்கூடிய 60 நாழிகை இல்லாம, மறுநாள் பொழுதும் 60 நாழிகை ஒண்ணா சேர்த்துடுறார். 120 நாழிகை. 120 நாழிகையும் ஒருத்தனுக்கு இடது பக்கமாவே போதுன்னு சொன்னா, ரொம்ப சுருக்கமா முடிச்சிட்டாரு 8 வருஷம். அந்த உயிர் அவ்வளவுதான் இருக்கும். ஆமா. இதெல்லாம் நம்ம ஒரு வைத்தியரா இருந்து ஒரு உயிரை பரிசோதனை பண்ணிட்டு இருக்க முடியாது. போறது வந்த விதியில் இருக்குதுன்னா யாரால மாத்த முடியாது. விதியில இருக்குதுன்னா யாரால மாத்த முடியாது. அப்படி விதியை வெல்லக்கூடிய மதியம் சாமி தர விரும்புறாருன்னா அது நம்ம கிட்ட வந்துடும். வந்து சுவாசத்தை மாத்துற அளவுக்கு வந்துடும். இடது நாசில இருந்து வலது நாசி மாத்தி விட்டதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். நிச்சயம் பண்ணலாம். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. சாமியோட உத்தரவு இருந்ததுன்னா
குருநாதருடைய உத்தரவு இருந்ததுன்னா வாசியை மாத்தி விடலாம், சுவாசத்தை மாத்தி விடலாம். ஆனா விதியில இல்லைன்னா அதை ஓடிட்டு தான் இருக்கும். 2 நாளும் அதுலதான் ஓடும். அப்படி ஓடுதுன்னா அதுக்கப்புறம் வலதுல மாறும். அப்படி 2 நாள் ஓடும், திருப்பி வலதுல மாறும். கொஞ்ச நேரம் தான் மாறும். ஏன்னா உயிரை தக்க வைக்கணும்ல. அப்ப அந்த உயிர் எவ்வளவு நாள் இருக்குன்னா 8 வருஷம் தான் இருக்கும். அப்ப வாழ்நாளுடைய அளவு இங்கிருந்து நாசியினுடைய அளவு மூச்சை வச்சு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் அது, எவ்வளவு ஒரு மெய்ஞானம் அது. ஆமாங்கய்யா, இதெல்லாம் உட்காந்து பார்த்துன்னு இருக்குன்னா நேரங்கிறது உண்மைதான். நான் என்ன சொல்றேன், அதோட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றீங்களா, அந்த முக்கியமான வேலை என்னன்னா இறைவனுடைய திருவடி தான். அப்ப யார் ஒருத்தர் தன்னுடைய கர்மாவை இறைவன் பக்கம் திருப்புறாங்களோ, இறைவனை சரணடைவதே என்னுடைய கர்மா. அப்ப இதான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்புன்னா என்ன? நல்லது கெட்டது 2 வினை இருக்கு, நல்வினை தீவினை. இந்த நல்வினையும் சரி பிறப்பு தரும், இந்த தீவினையும் பிறப்பு தரும். அப்ப நல்வினை செஞ்சாலும் பிறப்பு வருது, தீவினை செஞ்சாலும் பிறப்பு வருது. அப்ப என்னதான் சார் நான் பண்றது, என்னங்கய்யா பண்றது நானு அப்படின்னா, இந்த 2 வினையும் நீ என்ன செஞ்சிரு, இறைவன்கிட்ட விட்டுடு. நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. புரிஞ்சுச்சா? அப்போ நன்றே செய்வாய் பிழை செய்வான்னா அந்த வினையை கொண்டு போய் யார்கிட்ட விட்டுணும்? சாமிகிட்ட விட்டுணும். எனக்கு தெரியல, நான் நல்லது பண்ணாலும் அது நீதான், நான் கெட்டது பண்ணாலும் அது நீதான், எந்த வினையா இருந்தாலும் அது ஒண்ணுதான், நீதான் செய்யற என்னிலிருந்து அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம்னா, நடத்துறது இறைவன் தான் ஒரு அறிவுக்கு வந்துட்டோம்னா, நம்முடைய செயல்களை யார்கிட்ட ஒப்படைச்சிடலாம்? இறைவன்கிட்ட அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க எந்த செயலை செஞ்சாலும் அது இறைவனுடைய செயல், இறை செயல் தான். அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு திருடன் சிவபெருமான வேண்டி சிவ சொந்தங்களுக்காக அடியார்களுக்காக ஒருத்தன் திருடுறான்னா அந்த கணக்கு வேற கணக்கு ஆயிடும். சிவபெருமான மறந்து எவ்வளவு தூரம் அன்னதானம் பண்ணாலும் எந்த ஒரு தொண்டு செஞ்சாலும் அது ஆணவத்தில் தான் சேரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய கேடி திருடன் முல்ல மாறி முட்சாவிக்கு தப்பு தான் பண்றான். அவன் யாருக்காக தப்பு பண்றான்னா அடியார்களுக்காக, சிவனடியார்களுக்கு பட்டினியா இருக்காங்களே அவங்களை கொண்டு போய் சாப்பாடு போடணும், அந்த உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒருத்தன் ஒரு திருடன் இருக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த வினை எம்பெருமானை நோக்கி எம்பெருமானை சரணடைஞ்சு சிவபெருமானுக்காகவே அப்பாவுக்காகவே அது நடக்குதுன்னா அந்த வினை கணக்குல வராது. ஆனா கோயில் அன்னதானம் பண்ற அந்த சிலையை நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த இது நான் தான் பண்ண, இந்த கட்டடத்துக்கு நான் தான் பொறுப்பு, எங்க பார்த்தாலும் அன்பளிப்பு, அங்க பார்த்தாலும் உபயம் பேரு, தன்னை தானே நிலைநிறுத்துகிற ஒருத்தனுக்கு இறைவனை மருந்து தன் முனைப்பு வந்து தன்னுடைய பேர் தான் இருக்குன்னு ஆசைப்படுறவனுக்கு ஆணவத்துல தான் சேரும் அந்த கர்மா. அப்போ இறைவனை மறந்து செய்கிற எல்லாமே வினையாயிடும். இறைவனோடு சேர்ந்து செய்கிற காரியங்கள் வினை இன்மை ஆகிவிடும். வினை இன்மைக்கும் வினைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ இறைவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு செய்யற காரியங்கள் எல்லாமே, அப்பா எனக்கு தெரியல நல்லதோ கெட்டதோ, நான் புத்தி இல்லாம எனக்கு அறிவு கிடையாது, நான் செய்வது ஒன்றும் அறியேனே, நான் நல்லது செய்யறேன்னா கெட்டது செய்யறேன்னு தெரியல, என் புத்திக்கு எனக்கு சரின்னு படுது, எனக்கு இப்போதைக்கு இது சரின்னு படுது, நான் செய்யறேன், அது உன் செயல் தான். இது அந்த இறைவனுடைய திருவடியில விட்டவங்களுக்கு. இறைவனுடைய திருவடியில விடாதவங்களுக்கு அது வினையாயிடும், கர்மா கணக்குல வந்துடும். நல்வினை தீவினை அடிப்படையில சக்கரத்துல பதிவாயிடும். இப்ப சொல்லுங்க, நடத்துறது இறைவன் தான் சொல்லிட்டு எல்லா செயலையும் இரண்டும் ஒப்படைச்சு, அது நல்லதோ கெட்டதோ, அது என்ன வினையோ அது நீங்க என்ன அனுபவிக்கலாம், அது ஆண்டவன் தான் வெளிச்சம். அதை இரண்டு சரண்டர் பண்ணிட்டு அப்ப நடத்துறது இறைவன் தான் சொல்லிட்டு அந்த இறைவன் அந்த வினையை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க செய்யும் போது அந்த வினை உங்களை வினை சக்கரத்தில் பதிவுல வராது. அதே வினை இறைவனை மறந்து செய்யும் போது என்ன ஆகும்னா கணக்குல வந்துடும். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு செயலை செய்யறது நான் தான் நினைச்சீங்கன்னா பதிவாயிடும். ஒரு செயலை நடத்துறது இறைவன் தான் நினைச்சு செஞ்சீங்கன்னா, இப்ப சாப்பாடு செய்யறீங்க, அதுல நம்ம ஒரு செயலை செய்ய வரோம், அடுப்பத்தை வச்சு சாப்பாடு செய்ய வரோம்னு வச்சுங்களேன். அப்போ நன்றி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா அடி நோய் நொடி இல்லாம எழுந்து நான் வந்தேன், அதே பெரிய விஷயம். ஊன் குருடு செவிடு இல்லாம நீங்க வந்திருக்கணும், அதே பெரிய விஷயம். ஏன்னா சாமி பெருமான்
இவ்வளவு தூரம் சுத்தப்படுத்தி சாப்பாடு செய்ய வச்சிருக்கானே அதுக்கே நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் ஒப்பு கொடுத்துட்டு செய்யறாங்களோ அந்த கருமா இறை காரியமாயிடும். இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரவநாச்சியாரோட இருக்கும்போது இந்த கீரையை ஆஞ்சி கொடுக்கும்போது கூட சிவாய நமன்னு சொல்லிட்டு லிங்கமா பாவிச்சுதான் போற்றி சொல்ற மாதிரியே அந்த கீரையை ஆஞ்சி கொடுப்பாராம். யாருக்கு? பரவநாச்சியார். அந்த அம்மா வாங்கி என்ன பண்ணுமா அந்த கீரையை, அது கீரை ஒவ்வொரு கீரையும் லிங்கமா தெரியுமா. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. அப்போ ஒரு காரியத்தையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னுடைய காரியம் இல்லை, இறைவனுடைய காரியம், இறைவனுடைய காரியத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி தன்னைத்தானே இறைவன்கிட்ட ஒப்பு கொடுத்தாரோ அது மாதிரி இறைவன்கிட்ட சரணடைஞ்சாங்களோ, இறை காரியமா மாற்றினாங்களோ, அது போலத்தான் இருவினை ஒப்புன்றது நடக்கும். அப்படி இருவினை ஒப்புக்கு வந்தவங்களுக்கு இந்த ஆயுளை பத்தின கவலைக்கூடாது. ஏன்னா நீங்க தான் விட்டுட்டீங்கல்ல, உங்க உடம்ப யார்கிட்ட விட்டுட்டீங்க? இறைவன்கிட்ட விட்டீங்க. கொடுத்தாச்சு. கொடுத்த பொருளை திருப்பி கேட்கக்கூடாது. ஏற்கனவே இந்த சொத்து சாமி சொத்து தான். இந்த பூமி சாமியோட சொத்து தான். இந்த வானம் சாமியோட சொத்து. இந்த உலகம் சாமியோட சொத்து. இந்த நீர், நிலம், பஞ்சபூதங்கள் எல்லாமே சாமியோட சொத்து. இது எல்லாமே சாமியோட சொத்தா இருக்கும்போது நம்ம மட்டும் தனியா இருக்க முடியுமா என்ன? ஆணவம் தான் என்ன பண்ணுது? பிரிச்சு பிரிச்சு பாக்குது. உண்மையிலேயே யாருடைய உடமை? நம்ம சாமியோட உடமை. சாமிக்குள்ளதான் நாம இருக்கிறோமே தவிர நாம வச்ச ஒரு கையால சாமி இல்லை. சாமி வச்ச ஆளாதான் நாம இருக்கிறோமே தவிர நாம வச்ச ஆளுல சாமி. ஆனா இந்த ஆணவம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வேணும்படி கிடக்கணும்னு அது என்ன பண்ணுது? அதிகாரம் பண்ணுது. யார? அடம் பிடிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. சாமிக்குள்ளதான் நாம இருக்கிறோம். அவர் வச்ச கூலியால் தான் நம்ம. ஆனா இந்த ஆணவம் என்ன செய்யுதுன்னா, அவரை மிரட்டுது. யார? எனக்கு இதை செஞ்சு கொடு, அதை பண்ணி கொடு, நீ இதை பண்ணணும், நீ தெய்வமா, உனக்கு கண்ணு இருக்குதா, உனக்கு காது இருக்குதா அப்படின்ற அந்த அளவுக்கு ஆணவம் போயிருது. அப்ப யார் யாருக்கு அடிமை, யார் யாருடைய சொல்லுக்கு செயல்படுத்த வந்திருக்கிறோம் அப்படின்னா, இறைவனுடைய உத்தரவு செயல்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்திருக்குமே கண்டி, நம்ம உத்தரவு செயல்படுத்துறதுக்கு அவர் வரல. உண்மையிலே பார்க்க போனா அவருடைய காரியத்தை ஆற்றுறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய காரியத்தை ஆற்றுறதுக்கு நான் என் செயலாவது யாதொன்றும் அறியேனே. அப்படி யார் ஒருத்தர் சரணடைஞ்சாங்களோ அவங்களுக்கு இந்த பாட்டு பொருந்தாது. தன்னை இறைவனுடன் ஒப்படைத்தவர்களுக்கு தன்னுடைய உடம்பையும் மனசையும் உயிரையும் காதல் கொண்டு இறைவன்கிட்ட, அப்பா நடத்துறது நீதான் சாமி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா தெரியும் நரகம்னா என்னன்னு. நரகம்னா என்னன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா தெரியும். அங்கங்க புலம்பும். ஐயோ எம்மா, தாயே, அப்பா வலிக்குதே. அப்போ வேதனை வந்த பிறகுதான் கடவுளே எனக்கு ஏன் அந்த நிலைமை, கால் இல்லையே, கை இல்லையே, வயிறு இல்லையே, அது இல்லையே, ஆபரேஷன் வலிக்குதே, கத்துது, கதறுது, இதெல்லாம் பாக்குறீங்கல்ல. பார்க்கும்போது தெரியும் நரகம்னா என்ன. நாங்க போய் பார்க்கலாம். அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது நமக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி நிலைமைக்கு வரக்கூடாதுதான் நான் முன்கூட்டி இறைவன்கிட்ட சொல்லிடுங்கன்ற நான். அப்பா என் செயலாவது யாதொன்றும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நரகத்துக்கு நான் வரல. அப்போ ஊன் குருடு செவிடு நீங்கி நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாரு, அதுக்கு நன்றி சொல்றதுதான். அப்படி நன்றி சொன்னவங்க இறைவன்கிட்ட அந்த ஒப்படைச்சவங்களுக்கு இந்த இருவினை ஒப்பு வந்துட்டவங்களுக்கு ரெண்டு வினையும் வந்து பாதிக்காது. நல்வினையும் பாதிக்காது, தீவினையும் பாதிக்காது. நல்வினையும் பாதிக்காது, தீவினையும் பாதிக்காது. அப்ப நல்வினையும் பாதிக்காது, தீவினையும் பாதிக்காத ஒரு இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வினை முழுக்க முழுக்க இறைவனுடைய வினையா இருக்கும், திருப்பணியா இருக்கும். நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே ஆண்டவனுடைய காரியங்கள், இறைவனுடைய காரியங்கள். இறைவனுடைய காரியத்துல கையில் எடுத்தவனுக்கு எந்த வினையும் வந்து ஆட்படாது. அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. திருப்பணி செய்யறான், அவ்வளவுதான். அப்ப திருப்பணிக்கு வந்தவனுக்கு ஆயுளை பத்தின கவலை தேவையில்லை. திருப்பணிக்கு வராதவனுக்கு தான் ஆயுளை பத்தின கவலை வேணும். அவன் எவ்வளவு சுவாசம் பண்ணான்னு, 6 விரல் அடியில ஓடினான்னு, 7 விரல் அடியில ஓடினான்னு, 8 விரல் அடியில ஓடினான்னு, 9 விரல் அடியில ஓடினான்னு, மூச்சு அது எங்க போனான்னு, 15ல ஓடினான்னு, 10ல ஓடினான்னு, இல்ல 3ல ஓடினான்னு. அவன் தான் யாருக்கிட்ட விட்டுட்டான்? உடம்பையும் மனசையும் உயிரையும் சரணாகதம் அடைஞ்சிட்டான் இல்லையா? சரணாகதம் அடைஞ்சவனுக்கு எம்பெருமானுடைய திருவடியில குரு நடுவுல வந்து ஐக்கியமானவனுக்கு இந்த நல்வினை பற்றி தீவினை பற்றி கவலை தேவையில்லை. இந்த மூச்சை பற்றின கவலை இல்லை, தேவையில்லை. அதான் குரு உபதேசம் பெற்றவர்கள். குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு இந்த ஆயுளை பத்தின பயம் தேவையில்லை. அவனுடைய விதி மாறிவிடும், சுவாசம் மாறிடும், விதியும் மாறிடும், சுவாசமும் மாறிடும். அதான் விதியை மதியால வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைச்சிடும். இதுதான் அந்த விஷயம்.
இப்ப நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த பாட்டை பார்த்துடலாம். ஏன் அதாவது பயப்பட வேணாம். இந்த 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 பாடல்லாம் வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னா, யாருக்கு பயம் வரும்னா, உலகத்தாருக்கு தான் பயம் வரும். நமக்கு வரக்கூடாது. சிவனடியார்களுக்கு வரக்கூடாது. இரு நாளும் இயல்புற ஓடிடில் பாயிரு நாளும் பகையற நின்றிடும். அப்ப இந்த ரெண்டு நாளும் இடது நாசி வழியிலே ஒருத்தருக்கு சுவாசம் போகுது. அதுக்கப்புறம் தான் வலது நாசியில வந்து திருப்பியும் நடக்குது. திருப்பியும் 2 நாளும் வந்து இடது நாசியில நடக்குது. திருப்பியும் வலது நாசியில கொஞ்சம் நடந்து, இப்படியே ஒருத்தனுக்கு மாறி மாறி நடந்ததுன்னா, அவனுடைய வாழ்நாள் வந்து 8 ஆண்டு. சரிங்க. தேய்வுற 3ம் திகழவே ஒன்றில். சரி 2 நாள் ஓடுச்சு. 3 நாளும் அப்படி ஓடுது. அப்புறம் கொஞ்ச நாள் வலது நாசியில வேலை செய்யுது. அப்புறம் 3 நாள் திருப்பியும் இடது நாசியில ஓடுது. திருப்பி கொஞ்ச நேரம் வலது நாசியில ஓடுது. இப்படி 3 நாளும் ஒருத்தனுக்கு இடது நாசியிலே ஓடுதுன்னா அவருடைய வாழ்நாள் வந்து 6 ஆண்டுகள். அவ்வளவுதான். இனி எங்க போனாலும் நீங்க வந்து சொல்லலாம். 6 விரல் இடையிலிருந்து ஆரம்பிச்சு, இந்த இடது நாசியிலேயே பயணிச்சா என்ன பலன் வரும்ன்றத நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கணிச்சு சொல்லிடலாம். ஆமா, அது நமக்கு தேவையில்ல. இப்ப பிளட் செக்அப் பண்றோம். பிளட் செக்அப் பண்றோம். சுவாசம் செக்அப் பண்றோமா? இப்போ ரத்த பரிசோதனை பண்றோம். டாக்டர் போய் சுவாசத்தை பரிசோதனை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரா? இல்ல எந்த டாக்டராவது சொல்றாரா? நல்லா மூச்சு எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து என்ன பண்ணுவாரு? நெஞ்சில வைப்பாரு. அதெல்லாம் இப்ப வைக்கிறது கிடையாது. நாடி பிடிச்சு பார்க்கணும். அதுவும் பார்க்கறது கிடையாது. நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. அதுவும் பார்க்கறது கிடையாது. தமிழ் மருத்துவமே போயிருச்சு. வாதம், பித்தம், சிலேத்துமம். இந்த உடம்பு வாதத்தால சிக்கியிருக்கா? இல்ல பித்தத்துல சிக்கியிருக்கா? இல்ல வந்து கபத்துல சிக்கியிருக்கா? அப்படின்னு பார்ப்பாங்க. கைய வச்சு அந்த மணிக்கட்டுல வச்சு பார்க்கும்போது முதல்ல லப் டப் லப் டப்ல அந்த நாடி துடிக்குது இல்லையா? அந்த நாடி 3 விரல் மட்டும் வைப்பாங்க. பிடிச்சு பார்ப்பாங்க. யாருன்னா நாடி பார்த்திருக்கும் தெரியும் உங்களுக்கு. அந்த 3 விரல வச்சு பார்க்கும்போது முதல் இதுல அடிச்சதுன்னா வாதம். 2வதுல அடிச்சதுன்னா டிக் 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 டிக்ன்னு அடிக்கும். அந்த டிக் டிக்ன்னு அடிக்கிறது எந்த 3 விரல்ல எந்த விரல் உணருதுன்னு பார்க்கணும். முதல்ல இருக்கிற விரல் உணர்ந்துச்சுன்னா அதுக்கு வாதம். 2வது விரல் உணர்ந்துச்சுன்னா அதுக்கு பித்தம். 3வது விரல் உணர்றது வந்து கபம். இப்படிதான் கணக்கு பண்ணி அடியனும் படிச்சேன்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்கு. மருத்துவத்துக்கு படிச்சிருக்கிறேன் அடியனும். அப்ப நாடி பார்க்கிறது ஒரு கலை. அந்த நாடி பார்க்கும்போது இந்த 3த்தும் அப்போ நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்லிட்டு அந்த வாதம், பித்தம், சிலேத்துமத்தை கண்டுபிடிக்கிற வித்தையை அன்னைக்கு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப யாரும் அதை பார்க்கறது கிடையாது. அதான் சொன்னேன் முதல்ல பண்ணணும் ரத்தத்தை போய் செக் பண்ணிட்டு வந்துருங்கன்றாங்கல்ல. யாராவது போயிட்டு முதல்ல சுவாசத்தை போய் அளந்துட்டு வந்துருங்க. 6 விரலுடைய 7 விரல் அதையாவது பார்க்க சொல்லணும். அதை யாரும் பார்க்க சொல்ல மாட்டாங்க. வெப்பமானி இருக்கிற மாதிரி, ரத்த பரிசோதனை மையம் இருக்கிற மாதிரி சுவாசத்துக்கு இருக்கு. சுவாசனுடைய அளவு பார்க்கறாங்க. என்னன்னா ஆக்சிஜன் ஏத்துறதுக்கு எப்போ அவங்களை படுக்க வைக்கலாம், செயற்கையா எப்படி அவங்கள அப்போ சுவாசத்தினுடைய அளவு குறைஞ்சு போன பிறகு இதுக்கப்புறம் இது தேராது, ஆக்சிஜன் உடம்புக்கு தேவைன்னா வாயில ஏதோ மாட்டி விட்டுறாங்க. அது செயற்கையான சிலிண்டர் என்ன பண்ணிடுறாங்க? ஆக்சிஜனை பொருத்தி விட்டுறாங்க. அப்படிதான் நடக்குமே தவிர மற்றபடி அளவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்க விஞ்ஞானத்துல என்ன பண்ணிட்டாரு சாமி? மெய்ஞானத்தினால விஞ்ஞானத்தை அளந்து சொல்லியிருக்காரு திருமூல நாயனார். அதுதான் வந்து 2 நாள் கணக்கு. முதல்ல 30 நாழிகை சொன்னாரு. அதுக்கப்புறம் 60 நாழிகை ஒரு நாள் கணக்கு சொன்னாரு. அப்புறம் 120 நாழிகையும் கணக்கு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம். அப்போ 30 நாழிகைன்றது ஒரு நாள். 12 மணி நேரம். அப்போ 60 நாழிகைன்றது 24 மணி நேரம். அப்போ 120 நாழிகைன்றது 48 மணி நேரம். அப்போ ஒருத்தருடைய சுவாசம் 48 மணி நேரம் இடது நாசியில செயல்பட்டுச்சுன்னா, அதுக்கப்புறம் வலது நாசியில கொஞ்சம் செயல்பட்டு திருப்பி 48 மணி நேரம் செயல்படுதுன்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்நாள் வந்து 8 வருஷம். சும்மா கணக்கு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அறிவு அவ்வளவுதான். அப்போ அந்த 2 நாள் ஓடுறது பதில் 3வது நாளும் சேர்ந்து அந்த மாதிரி இடது நாசிலே ஓடுது ஒருத்திக்கு ஓடுதுன்னு சொன்னா அவருடைய வாழ்நாள் வந்து 6 வருஷம். அப்ப நல்லா செக் பண்ணி பார்த்துக்கணும். இடது நாசியில ஓடுதா, வலது நாசியில ஓடுதா அப்படின்னு. அப்போ இதெல்லாம் யாருக்குன்னா உலகத்தாருக்கு. உலகத்தாரா இருந்தாலும்
உபதேசம் பெற்ற பிறகு திருப்பி மூச்சு அதனுடைய அளவு அப்படிதான் இருக்குதுன்னு சொன்னா அப்ப நல்லா பயிற்சி செய்யணும். குருநாதர்கிட்ட கேட்டு சுவாசத்தை என்ன பண்ணிக்கணும், சரி செஞ்சுக்கணும். அப்பதான் அது உண்மையை நம்ம கத்துக்க முடியும். இல்லைன்னா கத்துக்க முடியாது. சரி, ஆயுள் பரீட்சைன்றதுல ஆயுள் 80 வருஷத்துல தொடங்கி கடைசியில 6 வருஷம் வரைக்கும் அளந்து சொல்லிட்டார். 80 வருஷம் வாழணும்னா மூச்சோட அளவு எப்படி இருக்கணும், பிறகு 60 வருஷம் வாழணும்னா மூச்சோட அளவு எவ்வளவு இருக்கணும், பிறகு 50 வருஷம் வாழணும்னா அவனுடைய மூச்சு அளவு எப்படி இருக்கும், பிறகு 33 வருஷம் ஒரு உயிர் இருக்கணும்னா அதுக்கு மூச்சோட அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 28 வருஷம் வாழணும்னா அந்த 28 வருஷத்துக்கு உண்டான மூச்சு அளவு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 25 ஆண்டு காலம் சொன்னார் மூச்சுடைய அளவு. அதுக்கப்புறம் 12 வருடம், அதுக்கப்புறம் 10 வருஷம், அதுக்கப்புறம் 8 வருஷம், கடைசியில 6 வருஷத்துல வந்து முடிக்கிறாரு. ஒருத்தனுடைய வாழ்நாள் 6 வருஷம்னா 3 நாள் இடது பக்கம் நாசியில போச்சுன்னா அவனுடைய வாழ்நாள் வந்து 6 வருஷம் அப்படின்ற அளந்து சொல்லிட்டாரு. அப்பாடி, இதுதான் ஆயுள் பரீட்சை. எவ்வளவு பெரிய எம்பிபிஎஸ் படிப்பாருங்களேன். ஆமா, 5 வருஷம் படிக்கணும் ஒரு டாக்டருக்கு. எத்தனை வருஷம்? 5 இயர்ஸ். உடல் கூறு போஸ்ட்மார்ட்டம் முதற்கொண்டு உடம்பு அளந்து அக்கு வேற ஆணி வேற எடுத்து பிரிச்சு பேராஞ்சி இதெல்லாம் இங்க இருக்குதுன்னு கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஓடிடும். 3வது வருஷம் ஓடிடும். 4வது வருஷம் சர்ஜரி, ஆபரேஷன், 5வது வருஷம் ட்ரீட்மெண்ட். இப்படி அந்த 5 வருஷத்தை பகுத்து வச்சிருவாங்க. உடம்புக்கு, பிரசவத்துக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்கறது 5 வருஷம் சிலபஸ்ல என்ன ஆயிடும், கூறு கூறா பார்க்கறதுக்கு. இந்த உடம்பு படிக்கிறதுக்கு 5 வருஷம். ஆனா அந்த மாதிரி போய் படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள எவ்வளவு நுட்பமா மாத்திட்டார் சாமி. எவ்வளவு நுட்பமா சொல்லி கொடுத்துட்டாரு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, யார் ஒருத்தர் தன்னைத்தானே ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய சுவாசத்தை யார் ஒருத்தர் கவனிக்கிறார்களோ அவர்கள் தன்னை அறிவார்கள். அப்போ குருநாதருடைய துணையோட தன்னை அறிவார்கள். தன்னை அறிந்த பிறகு தன் தலைவனை அறிவார்கள். அதான் பதி பசு பாசம். அப்போ எவ்வளவு பெரிய சித்தாந்தனுடைய உண்மை திருமூல நாயனார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற ரகசியத்தை நம்ம பார்த்துட்டோம். சிவபெருமானே சிவசிவ திருச்சிற்றம்பலம். சரி, இந்த பாடலை ஒரு முறை படிச்சிடுறேன். இதுக்கான பொருளையும் நம்ம பார்த்துட்டோம். படிச்சு முடிச்சுட்டு நம்ம வாழ்த்து சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இதுவரை பொறுமையா இருந்த அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த பாடலை திருப்பி ஒரு முறை பாடிடுறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இரு நாளும் இயல்புற ஓடிடில் பாயிரு நாளும் பகையற நின்றிடும் தேய்வுற மூன்றும் திகழவே நின்றிடில் ஆயுருவாரின்று அலக்கலுமாமே. எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, நம்முடைய சிகாரம் சைவநெறி பாடசாலையில அடியார் பெருமக்களுக்கு ஆயுளினுடைய அளவை திருமூல நாயனார் அடுத்து சொல்லிட்டு வராரு. அதனுடைய அளவெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா நம்மளுக்கு எட்டின வரைக்கும், அடியாருடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் பேசிட்டு வரேன். இன்னும் பெரிய பெரிய ஞானிகள் என்ன இதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்கன்றது நீங்களும் வந்து பொழிப்புரை எதனா இருந்ததுன்னா, திருமந்திரத்துக்கு விளக்கம் இருந்ததுன்னா தனியா கூட போவாருங்க. ஏன்னா இன்னைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வராங்க. எப்படி திருக்குறளை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்கோ, அதே மாதிரி தமிழகத்திலேயே இந்த திருமூலரை இது பண்றதுக்கு ஆராய்ச்சி மையங்கள்ல இன்னும் விஞ்ஞானிகள் தேடிட்டு தான் இருக்காங்க. அவ்வளவு ரகசியங்களே இந்த புத்தகத்துல இருக்கு. மெய்ஞானம் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு, தன்னை அறியக்கூடிய கலை இருக்கு, ஆகம் இருக்கு, வழிபாடு இருக்கு. அத்தனையும் வரையறுத்து தான் இந்த புத்தகத்துல வச்சிருக்கிறார். அப்போ வேலை மன்னிட்டு ஒன்றும் எழுதல. 3000 பாடல்களை நமக்கு பிரிச்சு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லாக்துரும் கழுமல்ல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க,
வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இதுல ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் இருக்கு, சுவாசத்துல இடது நாசியில வலது நாசியில ஏதாவது இருக்கு, ஐயா நாங்கெல்லாம் குரு உபதேசம் பெற முடியாதா, நாங்கெல்லாம் சுழுமுனியில சுவாசம் பண்ண முடியாதா, நாங்கெல்லாம் நாசி வழியா தான் சுவாசிக்கணுமா, எங்க சுவாசத்தை உள்ள ஒடுங்காதா, நாங்கள் இடது நாடியில் இல்லாம வலது நாடியிலும் இல்லாம சுழுமுனியில சுவாசிக்கிற வித்தையை நாங்க கத்துக்க முடியாதா, சுவாசத்தை நாசி வழியா இல்லாம உள்முகமா உள்நாக்கு வழியா பயணிக்கிறது எப்படி, நாங்க காலத்தை வெல்ல முடியாதா, நாங்க திருவடியில இளைப்பாற முடியாதா, வாழும் போதே இந்த இறைவனோட இரண்டரை கலந்து சமாதி நிலையை நாங்க அடைய முடியாதா, இப்படி நிறைய கேள்வி இருந்ததுன்னா அப்ப வாழும் போதே சாகாம இருக்கிற கலையை கத்துக்க முடியாதா, இத்தனை கேள்வி உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அடியனை தொடர்பு கொள்ளுங்க. ஆனா தேடல் உள்ள உயிர்களுக்கு தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அந்த தேடலை முதல்ல உருவாக்கி விடணும். ஆமா இவ்வளவு ரகசியங்கள். அப்ப சாகாம இருக்கலாமான்னா நிச்சயம் இருக்கலாம். சாகா கலை இருக்கானா நிச்சயம் இருக்கு. மரணம் இல்லா பெருவாழ்வு இருக்கானா இருக்கு. அதை கத்துக்கிறது எப்படி? அதான் கத்துக்கிறது எப்படி? அப்ப சரண அடைஞ்சவங்களுக்கும் சரண அடையாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்திக்கு வந்துட்டவங்க நம்முடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் ஒப்பு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு காலவே கிடையாது. நீ நடத்தினா என்ன, நடத்தாட்டி என்ன, எந்த பாட்டு படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன, ஏன்னா நடத்துறது இறைவன் தான்ற அறிவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள பத்தின கவலை நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க உடம்பு ஒட்டுட்டாங்க, திருப்பணியில வந்துட்டாங்க, அவங்களுடைய செயல்கள்லாம் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, நடத்துறது இறைவன் தான் தெரிஞ்சு போச்சு. அவங்கள பத்தி நமக்கு கவலை இல்லை. இறைவன் யாருன்னு தெரிஞ்சவங்களை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். இறைவன் யாருன்னு தெரியாம தேடிட்டு இருக்காங்கல்ல அவங்களுதான் நமக்கு முக்கியம். அப்போ அவங்க கிட்ட சொல்லலாம். கடவுள் இல்லைன்னு சொல்றவனை பத்தி நமக்கு கவலை தேவையில்லை. ஏன்னா அவன் ஒரு நாள் பின்னாடி பக்கம் போய் கும்பிடுவான். ஊர் ஃபுல்லா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மனசாட்சிப்படி உள்ள பயந்து கும்பிட்டுருவான். பேக்கடை வழியா கும்பிடுவான். புழக்கடை வழியாக சாமி கும்பிடுவான். ஆனா வெளியில என்ன சொல்லுவான், கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். அவனை பத்தின கவலை நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் ஒரு பயந்தாங்க வழி. வெளியில இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போய் கொண்டாடி கூட சேர்ந்து சாமி கும்பிடுவான். அப்போ இந்த இந்த இப்படிப்பட்ட கோழைகளை நமக்கு தேவையில்லை. அவன் வெளியில பேசிட்டு அதான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படி இல்லை. ஆனா கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அலையறான்ல, அவனை கொண்டாந்து இந்த நிகழ்ச்சியில சேர்த்துருங்க. இறைவனுடைய இருப்பிடம் எதுன்னு தெரியல, சுவாசம்னா என்னன்னு தெரியல, சாமின்னா என்னன்னு தெரியல, சைவ சமயம்னா என்னன்னு தெரியல, திருநீர்னா என்னன்னு தெரியல, ருத்ராட்சம்னா என்னன்னு தெரியல, அஞ்செழுத்துனா என்னன்னு தெரியல, கோயில்னா என்னன்னு தெரியல, கொடிமரம்னா என்னன்னு தெரியல, நந்தியம்பெருமான்னா யாருன்னு தெரியல, மும்மூர்த்திகள்னா யாருன்னு தெரியல, பிரகாரம்னா என்னன்னு தெரியல, பைரவர்னா யாருன்னு தெரியல, சூரியன்னா யாருன்னு தெரியல, சந்திரன்னா யாருன்னு தெரியல, கோயில்னா எனக்கு என்னன்னே தெரியல. அப்படி என்னன்னு தெரியாமலேயே கோயிலுக்கு போயிருக்கிறோம்ல, அவனுக்கு தான் நமக்கு முக்கியம். கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னும் தேடிக்கிட்டே என்னன்னு தெரியாமலே தேடி 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 அலைதல்ல, அந்த ஆன்மாவை தான் நம்ம சேனல் கொண்டாந்து சேர்க்கணும். அந்த உயிருக்கு தான் நந்தின்னா யாரு, கொடிமரம்னா என்ன, கோயில்னா என்ன, உடம்புன்னா என்ன, மனசுன்னா என்ன, உயிர்னா என்ன, நடத்துறது யாரு, இறைவனுடைய அருள் எப்படி இருக்குது, மூச்சுன்னா என்ன, அவங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா பாடம் எடுத்து அந்த உடம்பே நம்ம கோயிலா மாத்தணும். அதனால உங்களுக்கு இந்த கிடைச்ச இந்த லிங்க் என்ன பண்ணுங்க, யாராவது தேடல் உள்ளவங்களுக்கு இந்த லிங்க் கொடுங்க, பசி உள்ளவங்களுக்கு இந்த லிங்கை கொடுங்க, அவங்களை நம்ம நடமாடும் கோயிலா மாத்திரலாம். சரியா? அப்ப புறத்தை தேடி போய் அங்க போலியா, இந்த சக்திரத்துக்கு போலியா, அந்த சக்திரத்துக்கு போலியா, எந்த கோயிலுக்கு போனா என்ன, தன்னை அறியாம நீ எந்த கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? உனக்குள்ள இருக்கிற இறைவனை மறந்துட்டு, உனக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு நீ மறுதளிச்சுட்டு எந்த இறைவனுக்கு போய் கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? உன் நடத்துற இறைவனை நீ புறந்தள்ளிட்ட. நமக்குள்ள இருக்கிற இறைவனை புறந்தள்ளிட்டு நம்ம எந்த கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வி உங்களுக்கு வரணுமே, நிச்சயம் வரணும். வந்ததுன்னா தான் அது உத்தமம். ஆமா, நமக்குள்ள இருக்கிற இறைவனை புறந்தள்ளிட்டு நீ எந்த கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அது குருநாதர் என்ன பண்றாருன்னா, நீ அதுவாகவே இருக்கிற, உனக்குள்ள இறைவன் இருக்கிறான். இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிவம், உயிர் போச்சுன்னா சவம். இந்த உண்மையை உணர்த்துறதுக்கு தான் குரு வராரு. அப்ப சிவம் உனக்குள்ளதான் இருக்குது, நீ அதை போய் வெளியில தேடாத, கண்ணாடியில நல்லா பாரு, உன்னை உயிரோட வச்சிருக்குது. உன் கண்ணில் இருக்க ஒளி யாரு? அவர் தான். உன் கண்ணில் இருக்க ஒளி யாரு? அவர் தான். அவர் இருக்கிற வரைக்கும் உயிர்ப்பு, அவர் போன பிறகு மரணம். அதுக்கு சவம்னு பேரு. அந்த சவத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? ஒன்னும் பண்ண போறது இல்லை. எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு பாடியா இருந்தாலும் எடுங்கன்னு தானே சொல்லுவாங்க. எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்க.
நல்லா யோசிச்சு பாருங்க. இருக்கிற வரைக்கும் தான் செய்வோம். அது போன பிறகு எப்போ எடுக்க போறீங்க? யாரா இருந்தா அது நான் எல்லாருமே சரி. என்ன சொல்லுவாங்க? எப்போ எடுக்க போறாங்கன்னு தான் கேட்பாங்க. வந்தோமா, பார்த்தோமா, மாலையை போட்டோமா, போனோம் தான். அது மாரி தான் அந்த மாரி சூழல தான் உண்டாக்கி விட்டுரும் இந்த காலம். அந்த மாரி சூழல தான் உண்டாக்கி விட்டுரும். அதனால நடமாடும் கோவிலா இந்த உடம்ப பாவிக்கிற வித்தைய நீங்க கத்துக்குங்க. ஆமா. இப்போ நடமாடும் கோவில நான் முதல்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு சிவத்த நம்ம உணர்ந்துட்டோம்னா, நம்ப வெளியில இருக்கிற சிவத்த கண்டிப்பா உணரலாம். அப்போ நம்மள்ல இருக்கிற பொருள் தான் வெளியில இருக்குது. நமக்கு வலி, வேதனை இருக்க மாரி தானே எதிராளிக்கு இருக்கும். நமக்கு துக்கம் இருக்கிற மாரி தானே எதிராளிக்கு இருக்கும். நல்லது, கெட்டது இருக்கும். அப்ப தன்னைத்தானே யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கினாங்களோ, அவங்க உயிர் அறிவுக்கு வந்துட்டாங்க. எப்போ எப்போ உயிர் இரக்கம் வந்துச்சோ, அப்ப அந்த எந்த உயிரையும் கொன்னு சாப்பிடணுன்ற எண்ணம் வராது. ஒரு பரிவு வரும், ஒரு பக்குவம் வரும், அன்பு வரும், கருணை வரும். அப்படி வந்துச்சுன்னா, எப்போ ஒருத்தர் எந்த உயிரையும் நான் கொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் முடிவு பண்றாங்களோ, அவங்கள நல்ல பாம்புலருந்து எந்த விதமான விஷ ஜந்துக்களும் அவங்கள தீண்டாது. அந்த உயிர் எட்ட போயிடும். நல்லா எழுதி வச்சுக்கங்க. ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கங்க. யார் ஒருவர் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். எதையும் மச்ச மாமிசம் தொன்னு நான் சாப்பிட மாட்டேன்னு அப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. எழுதிக்கங்க. எந்த ஆபத்தும் வராது. கேடு வராது முதல்ல. வீட்ட சுத்தி இருக்கிற கேடு வராது. சூழ்ச்சி வராது. தொந்தரவு வராது. பிக்கல், புடுங்கல்லாம் எதுவுமே இருக்காது. பில்லி, சூனியம், ஏவல் வேலை செய்யாது. அப்ப இந்த பில்லி, சூனியம், ஏவல், இந்த கெடுவினை எல்லாம் யாருக்கு வரும்னா, தன்னுடைய தனக்குள்ள இருக்கிற இறைவனை மறந்து, இந்த காருண்யத்தை மறந்து, மிருக அந்த இச்சையினால இன்னொரு உயிர அடிச்சு தின்ற அளவுக்கு போயிருச்சுன்னு சொன்னா, அவங்களுக்கெல்லாம் இந்த கேடெல்லாம் வரும். அப்ப யாருக்கு வராதுன்னா, எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி, தன்னை இறைவன்ட்ட அந்த ஒப்படைச்ச இறைவனுக்கு அந்த அந்த உயிருக்கு எந்த கேடும் வராது. இதுதான் அதனால தான் தப்பிச்சுட்டாங்க. நான்வெஜ்ல இருந்து ஏன் வெஜிடேரியன் வந்தாங்கன்னா, எந்த கேடும் வராம இருக்கணும்னா அப்படி வந்துரணும். சாமி நம்மள எதுவும் பண்ண மாட்டார். அறம் செய்ய விரும்பு அவ்வளவுதான். அப்ப இந்த நிலைக்கு வந்துட்டோம்னா, நமக்கு எந்த டிஃபிகல்ட்டும் வராது. நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா நம்ம தான் எந்த உயிருக்கும் தீங்கு இல்லாம இருக்கிறோம்ல. அப்ப எந்த உயிருக்கும் தீங்கு இல்லாதவங்களுக்கு பத்தி கவலை நமக்கு தேவையில்ல. அதாவது அவங்க இறைவன் பார்த்துக்குவார் அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அப்போ உணவுல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா. சிவபெருமானே அப்படின்னு சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வந்தோம். அதில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அப்படி வந்து நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகள் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.